அரசி காலேஜ் முடிச்சுட்டு நைட்டு கிளாஸ் இருந்துன்னு சொல்லிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரா. அரசி ஒரு 7, 7:30க்குள்ள வீட்டுக்கு வரும்போது, குமார் அந்த பக்கமா போயிட்டு அரசி கிட்ட கால்ல விழுந்து திரும்ப மன்னிப்பு கேட்கிறான். அரசிக்கு அது சுத்தமா பிடிக்கல. அரசி குமார் கிட்ட என்ன விட்டுருங்க. நான் தான் உங்கள பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு என் முன்னாடி வரீங்கன்னு சொல்லிட்டு அரசி கோவமா திட்டுறா. குமார் அதுக்கு நான் மனசார திருந்திட்டேன் அரசி. உனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு உண்மையான பிராயச்சித்தம் கிடைக்கணும். நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் இந்த முறை உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அரசி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி குமார் அரசி கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சுறான். குமார் அரசி கையை பிடிச்சவனே அரசி கையை தட்டி விட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடுறா. குமாரும் கோவமா பின்னாடியே போறான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நீ இறங்கி இறங்கி வர்றது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல நான் என்ன இறங்கி வரணும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா கத்தி எடுத்து அரசிக்கு குமார் முடியெல்லாம் கட் பண்ணி மொட்டை அடிச்சு விட்டுறான். அரசி வேகமா கத்துற சவுண்டு கேட்டு கோமதி வேகமா போய் அரசிய எழுப்பி விடுறாங்க. பார்த்தா அரசிக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. ஒரு மாதிரி பயந்துகிட்டே அரசி தூங்காம முழிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில குமரவேல் அரசி முன்னாடி வரான். அரசி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.